Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரே ஒரு டீ ஸ்கின் அண்ட் ஹேர் லாஸ்க்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து ஹைபிஸ்கஸ். இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது எனி கைண்ட் ஆஃப் செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது லேயர்ஸும் வரும். இது சிங்கிள் லேயர்ஸ், அது டபுள் லேயர்ஸும் இருக்குது. அதுவும் இன்னும் ரொம்ப நல்லது. எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதாவது செம்பருத்தி பூவில் டபுள் லேயர் அது சிங்கிள் லேயர். இது ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது 2 பேருக்கு இந்த டீ வந்து மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு பசும்பால், கண்டிப்பாக பசும்பால் தாங்க தேவை. 1 கப் வாட்டர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கருப்பட்டி இது எடுத்துக்கலாம். ஒயிட் சுகரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டீ மேக் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கப் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணணும். அதுக்கப்புறமா பெட்டல்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறத இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து பாயில் ஆகணும். அது ஃபேட் ஆகிட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கின் கலரில் வரும் அந்த வாட்டர். அதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் அப்படின்னா, ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர் வந்து ரொம்ப வந்து கட் ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹேர்லாம் வரும். ஒரே நாளில் இவ்வளோ ஹேர் வந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஹேர் ஆயில் மாஸ்க் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா 25% தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக 75 to 80% வந்து நம்ம வந்து இன்டேக்கில் எடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு, நல்லா ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கு, அயன் சத்து அதிகமாகிறதுக்குலாம் நம்ம வந்து மில்க் ஷேக் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ், பிம்பிள்ஸு, மார்க்ஸு, டார்க்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டீ நீங்கள் வந்து வித்தின் 1 month நீங்கள் கண்டிப்பாக ரொட்டீனாக மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளோவாக வந்து இருக்கும். நல்லா ஃபேராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். நீங்கள் பார்லருக்கெல்லாம் போகவே தேவை கிடையாது. நீங்கள் மாஸ்க் போட வேண்டியதில்லை, ஸ்க்ரப் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே. அதே மாதிரி ஹேர் ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கெல்லாம் போட்டு அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதோட ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த கண்டிப்பாக நம்ம இன்டேக்கில் எடுக்கிறது தான் நமக்கு யூஸாக இருக்கும். இப்போ வந்து டீ ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். அது கூட இதை ஃபில்டர் பண்ணி இந்த வாட்டரை சேர்த்துட்டு இது எவ்வளோ அளவுக்குன்னா 1/3 கப் வந்து நம்ம 3/4 அளவுக்கு வந்து இந்த டீ எடுத்துக்கணும். இது கூட வந்து 1/4 கப், இது வந்து 5 to 6 ஸ்பூன் வந்து பசும்பால் தான் சேர்க்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டீயை வந்து மார்னிங் 1 கப், ஈவினிங் 1 கப் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே நம்மளுக்கு வரவே வராது. என்னால் வந்து டெய்லி இந்த ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்காதே, அவைலபிளில் இருக்காதே அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் பவுடர் கிடைக்கும். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இதை நல்லா நீங்கள் அந்த பெட்டல்ஸ் மட்டும் கழட்டிட்டு அதை நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு மேலே நல்லா வெயிலில் வச்சு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுடு தண்ணியில் நல்லா வந்து அந்த 1/2 கப் ஆகிற வரைக்கும் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலோடு சேர்த்து சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கருப்பட்டி இதை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இது குட் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் வந்து நான் கேருமா எனக்குமே வந்து நாங்கள் இந்த டீ யூஸ் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ அதை விட அதிகமான பெனிஃபிட் அண்ட் ரிசல்ட் வந்து இந்த டீயில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செம்பருத்தி பூ வச்சு இந்த டீயை நம்ம எப்படி பண்ணோம், இதனுடைய பயன்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை.